இந்த வீடியோவில் ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ ரோட்டோரமாக ஒரு பார்சல் பார்க்குறா. அதில் என்ன எழுதிருக்கு? ஃப்ரீ, இந்த பார்சலை யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகலான்னு எழுதிருக்கு. அதை பார்த்துட்டு அது கிட்ட போகிறா. கிட்ட போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு கண்ணாடின்னு. சரி, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறா. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கண்ணாடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த கண்ணாடியிலேருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் ரொம்ப அடிக்டிவாக இருக்குது. அந்த கண்ணாடியில் அவன் மூஞ்ச பார்க்குறப்ப அவளே எரியாமலே அந்த கண்ணாடி அவளை வசீகரப்படுத்துது. அந்த டேபிள் மேலே ஒரு சீப் இருக்குது. அதை எடுத்து அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இவளே சீவிக்கிட்டே இருக்கா. அப்படி சீவ ஆரம்பிச்சவ ராத்திரி பகல்னு பார்க்காம கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் தொடர்ந்து சீவிக்கிட்டே இருக்கா. அப்போது நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, நிறைய மெசேஜ் வருது. எதுக்குமே அவள் ரிப்ளை பண்ணல. ஜஸ்ட் அந்த கண்ணாடியை மட்டுமே பார்த்துட்டு சீவிட்டு இருக்கா. கடந்த ஒரு 4 நாளாக ரிப்ளை பண்ணாதனால அவங்க அம்மா அவளை தேடி அவள் வீட்டுக்கே டைரெக்டாக வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க அவளை கூப்பிடும்போது அவள் திரும்பி பார்க்கவே இல்லை. அதனால் அந்த கண்ணாடியை ஒரு போர்வையால் மூடிட்டு அவளை கூப்பிட்றாங்க. அப்போ தான் அவள் பழைய நிலைமைக்கே வரா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் 4 நாளாக உனக்கு கால் பண்ண மெசேஜ் பண்ணேன், நீ டோட்டலாக அவாய்ட் பண்ணுற, எதையும் எடுக்கவே மாட்டேன், என்னாச்சு உனக்குன்னு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு அவள், இல்லைம்மா எனக்கு என்னாச்சுனே தெரியல, 4 நாள் ஆயிடுச்சு, அதுக்குள்ளார எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கண்ணாடி மேலே பூத்திருக்க போர்வை வந்துட்டு மறுபடியும் காற்றுல விலகிடுது. அப்போ அவங்க அம்மாவும் அந்த கண்ணாடியை பார்க்கும்போது 2 பேருமே அந்த கண்ணாடியை தொடர்ந்து பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் அதே மாதிரியே வசீகரிக்கப்படுறாங்க. இப்படியே பல வாரங்கள் ஆகுது. அந்த பல வாரம் ஆனோட்டி காமிக்கிறாங்க. அது என்னன்னா அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் இறந்து கிடக்குறாங்க.